வாழ்வியல் என்று என் மக்கள் கத்துக்கணும். போன தடவை வந்து பேசினேன், அரசியல் பேசுறாதிய, அரசியல் பேசுறாதிய, அதுதான் ஆக சிறந்த அரசியல். நீ அரசியல் பேசாதீங்க பாருங்க, அதுவே பெரிய அரசியல். அரசியல் பேசாத, அரசியல் பேச, பிஜேபி பேசுறத, அதிமுக பேசுறத, திமுக பேசுறது, வேற யாரும் பேசுறது, நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு எப்படி இருக்கீங்க தெரியுமா? நல்லா இருக்கீங்களா? இதான் நாங்க நாங்க ஆகாத பை மக்கள் ஒண்ணும் தெரியல ஒரு வக்கற்ற பை மக்கள் நின்று போராடிட்டு இருக்காங்க. எங்க அப்பா செத்துட்டாருன்னு கொலை பண்ணவனும் கூட உட்காந்து எழுதிட்டு, ஏய் கையெழுத்து போட்டவனும் அழுகிறான், கமிஷன் வாங்கிட்டு படுத்தவனும் அழுகிறான். ஏய் என்னதான் உங்க கணக்கு? உங்க கணக்கு என்ன? எங்களை ஒரு முட்டா பைய கூட்டம்னே முடிவு பண்ணீங்க. நீ தானே கையெழுத்து போட்ட, அப்புறம் நீங்க தெரியாம போட்டேன். என்ன அரசியல் பேசாதீர்கள். எல்லா முடிதிருத்தகத்திலையும் எல்லா தேநீர் கடையிலையும் தயவு செய்து அரசியல் பேசாதீன்னு எழுதி வைக்குது. என்னைக்கு தயவு செய்து இங்க அரசியல் பேசுங்கள் என்று எழுதி போடுகிறீர்களோ அன்னைக்கு தான் இந்த நாடு மக்களும் உருப்பட முடியும். அரசியல் ஒண்ணு இல்லை, அதை விளங்கிக் கொள்ளணும். மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்க்கையில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டு ஒன்றுதான். இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கிறதா மிகப்பெரிய அரசியல். இப்ப இந்தியா முழுமைக்கு வந்துருப்பான். நெடுவாசலுக்கு என்னத்தை கிளப்பி விட போறாங்கன்னு தெரியலையே. என்ன என்ன கேக்குறாங்க? அடுத்த கட்டம் ஒரே கட்டம் தான், மூடிடு முடிச்சிடும். அடுத்த கட்டம் இது என்ன ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாகுபலி படமா? அடுத்த கட்டத்துல பாத்துக்கிறதுக்கு ஒரே கட்டம் தான், முடிச்சிடு அப்படின்னு. எங்க ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றாங்க? முடியும் வரை போராடு அப்படின்னா உன்னால முடிகிற வரைக்கும் இல்ல, நீ நினைத்தது முடியும் வரை தொடர்ச்சியாக போராடு. அதான் போராட்டம். புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமைங்கிறான் புரட்சியாளர் பகத்சிங். இது ஒரு புரட்சி. ரஷ்ய புரட்சியாளர் லெனின்ட்ட போய் எல்லாரும் கேட்கிறாங்க, ஐயா புரட்சி எப்பத்தாயா வரும்னு கேட்கிறாங்க. இதுவரை வாழ்ந்தது போல் இனிமேல் வாழவே முடியாது என்கிற நிலை எப்போது உருவாகிறதோ அப்போது மக்கள் புரட்சி செய்வார்கள் என்று சொல்றாரு. ஏன் மக்கள் முடிவு பண்ணிட்டான், இதுவரைக்கும் வாழ்ந்த மாதிரி நீ வாழ முடியாது, போருக்கு தண்ணி இல்ல ஒண்ணு இல்ல, எந்திரிச்சா புரட்சி. புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம், புரட்டி போடும். ஒரு பெரிய கரும்பாறையை சிறிய நெம்புகோல் கடப்பாறை புரட்டி போடுவது போல புரட்டி போடுவதற்கு பெயர்தான் புரட்சி. இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிற ஆளுகிறவன் வீழுவான், வீதியில் நின்று போராடுகிறவன் ஒரு நாள் ஆளுவான். இது நடக்கும், இது நடக்கும். இதுக்கு பேர் தான் புரட்சி. புரட்சி என்பது நேற்று இருந்தது இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. இதுவரை இந்த நிலத்தில் இருந்தது இனிமேல் இருக்காது. இந்த அடக்குமுறை செய்யற ஒடுக்குமுறை செய்யற நிலத்தை வளத்தை இந்த கேடுகள் ஆட்சியாளர்களை தூக்கி துரத்தி அடிக்கிற காலம் தமிழர் நிலத்தில் விரைவில் நடக்கும்.